ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம லெக் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸ்கிரீன்ல வர்ற 6 ஒர்க் அவுட்ஸும் 40 செகண்ட் ஒர்க் அவுட் டைம், 20 செகண்ட் ரெஸ்ட் டைம்னு ஈச் 2 செட்ஸ் பண்ண போறோம். வார்ம் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் ஹேண்ட் ரொட்டேஷன். 15 செகண்ட்ஸ் ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸ்கிப்பிங், அதுவும் 15 செகண்ட்ஸ் பண்ண போறோம். இன்னையோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஜம்பிங் ஜாக்ஸ் வித் ஸ்குவாட் ஃப்ளோர் டச். ஸ்க்ரீன்ல பொசிஷன் வருது, செக் பண்ணிக்கோங்க. ஜம்பிங் ஜாக்ஸ் ஃபாஸ்டா பண்ணிட்டு ஸ்குவாட் ஸ்லோவா பண்ணணும். ஃப்ளோர் டச் பண்ணும்போது பாடி பெண்ட் பண்ணாம பேக்கை ஸ்ட்ரெயிட்டா வச்சு டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒர்க் அவுட் 2 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 20 செகண்ட் ரெஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட செகண்ட் ஒர்க் அவுட் லஞ்சஸ் வித் ட்விஸ்ட். இந்த ஒர்க் அவுட்டுக்கு அப்பர் பாடி ட்விஸ்ட் பண்ணி ரிவர்ஸ் லஞ்சஸ் பண்ண போறோம். ஸ்கிரீன்ல பொசிஷன் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. லஞ்சஸ் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரண்ட் லெக் டோஸை தாண்டி வெளியில வராம பேக் லெக் எவ்வளோ நீ ஃப்ளோர் கிட்ட வர முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. பாடியும் நல்லா ட்விஸ்ட் பண்ணி பண்ணுங்க.
ஒர்க் அவுட்ஸ் முடிச்சாச்சு. தேர்ட் ஒர்க் அவுட் சுமோ ஸ்குவாட் வித் லெக் சைட் ரைசஸ். இதோட பொசிஷன் ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. சுமோ ஸ்குவாட் பண்றதுக்கு நம்மளோட லெக்ஸ் வந்து ஷோல்டரை விட கொஞ்சம் ஜாஸ்தியா வைடா வச்சுக்கோங்க. பேக்ல க்ளூட்ஸை புஷ் பண்ணி பெண்ட் பண்ணாம ஒரு சேர்ல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துட்டு சைட்ல லெக்கை ஹிப் அளவுக்கு ரைஸ் பண்ணி பண்ணுங்க. இன்னோட ஃபோர்த் ஒர்க் அவுட் லேட்டரல் ஜம்ப் வித் ரியர் லஞ்சஸ். ஸ்க்ரீன்ல பொசிஷன் வருது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட்டுக்கு சைட் வைஸ்ல ஒரு ஸ்மால் ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே அதே பொசிஷன்ல லஞ்சஸ் பண்ணி அகெயின் அனதர் சைடு இதை ரிப்பீட் பண்ண போறோம். லஞ்சஸ் பண்ணும்போது சேம் பொசிஷன் தான். நீ வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற நீஸ் டோஸ் தாண்டி வரக்கூடாது. பேக்ல இருக்கிற நீ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளோர் டச் பண்ற அளவுக்கு போகணும். ஃபோர் ஒர்க் அவுட்ஸ் முடிச்சிட்டோம். ஈச் 2 செட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட 5th ஒர்க் அவுட் நீ ரொட்டேஷன். ஸ்க்ரீன்ல பொசிஷன் வருது, செக் பண்ணிக்கோங்க. நீ ரொட்டேஷன் பண்ணும்போது உங்களோட ஃபீட்டை வந்து டோட்டலாக ரெஸ்ட் பண்ணக்கூடாது. டோஸை மட்டும் சப்போர்ட்டுக்காக ஃப்ளோரில் வச்சுட்டு அகெயின் லிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. ஹிப்ஸ் அளவுக்கு எவ்வளோ தூரம் உங்களோட லெக்ஸை லிஃப்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணுங்க. லெக்ஸ் வந்து 90 to 90 டிகிரிஸ் இருக்கிற மாதிரி வச்சு ரொட்டேட் பண்ணணும்.
5th ஒர்க் அவுட்டும் முடிச்சிட்டோம். இன்னையோட லாஸ்ட் ஒர்க் அவுட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் காஃப் ரைஸ். இதோட பொசிஷன் ஸ்க்ரீன்ல வருது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட்டுக்கு உங்களோட ஹீல் வந்து லிஃப்ட் ஆகியே தான் இருக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகும்போது ஹீல் ஃப்ளோரில் டச் ஆகக்கூடாது. பேக்கில் போனோடனே ஃபுல்லாக உங்கள் ஹீலை லிஃப்ட் பண்ணி டோஸில் ரெஸ்ட் பண்ணி காஃப் ரைஸ் பண்ணணும். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் செகண்ட் செட் பண்ணும்போது உங்கள் காஃபில் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். காஃப் டைட்டன் ஆகிறது இப்போவே உங்களுக்கு ஃபீல் இருக்கும். இன்னையோட ஒர்க் அவுட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணி நம்மளோட ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ண போறோம். இன்னைக்கு 2 ஸ்ட்ரெச் பண்ண போறோம். ரெண்டுமே 15 செகண்ட்ஸ் ஈச். ஸ்க்ரீன்ல தெரிகிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் ப்ளஸ் மசில் ஒர்க் அவுட் எல்லாமே ஹோம் பேஸ்டாக எக்யூப்மெண்ட் இல்லாமல் நம்ம பேஜில் இருக்குது. கீழே லிங்க் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு டெய்லி ஒரு கார்டியோவும் ஏதாவது ஒரு மசிலும் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 மந்த்தில் உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் தெரியும். எப்படி இருக்குன்றத நம்ம பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you in another video. Bye.